ஆப்கி அதாலத்துல போஜ்பூரி படங்களுடைய சூப்பர் ஸ்டார் தினேஷ் லால் யாதவ் நிரோஹா மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ரொம்பவே குறும்புக்காரரா இருக்காரு. தினேஷ் லால் யாதவ் அவர்களே, இப்ப சொல்லுங்க, உங்க சின்ன வயசு கதைங்க எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். சிங்கர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு. அதுவும் எப்படிப்பட்ட ஆசைன்னா, மாடு மேல உட்கார்ந்து பல மணி நேரம் பாடிட்டு இருப்பீங்களா? உண்மைதான் சார். நீங்க சொன்ன மாதிரி நான் மாடு மேல உட்காந்து ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருப்பேன். ஆக்சுவலா எனக்கு சின்ன வயசுலேருந்து குதிரை மேல உட்காரணும்னு ரொம்ப ஆசை. ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நான் ராஜான்னு தோணும். ஆனா வீட்டில் குதிரையே இல்லை, எப்படிப்பட்ட ராஜானா? நான் எந்த ராஜவம்சத்தில் பிறந்திருக்கேன், என்கிட்ட குதிரையே இல்லை. அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, என்கிட்ட குதிரை இல்லைனாலும் பரவாயில்ல, மாடு இருக்குன்னு. ஸோ அதையே மேய்க்கிற வேலை எனக்கு கிடைச்சிது. பசுவும் மாடும் மேய்க்கிற வேலை அதையே தான் பார்த்தேன். ஸோ பசு மேலே உட்கார மாட்டேன், எரும மாடு மேலே தான் உட்காருவேன். அதாவது மாடு மேலே உட்கார்ற சுகமே வேற, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் பாடுவேன், அது மேலே உட்காந்து பல மணி நேரம் பாடி. ஆனா உங்க அப்பா என்ன விரும்பினார்னா, நீங்க படிச்சு ஏதாவது சாதிக்கணும்னு, ஒரு ஆபீசர் ஆகணும். ஆமா, அதாவது எங்க அப்பா என்ன நினைச்சாருன்னா, பேங்க்ல கேஷியர் கிட்ட தான் எல்லா பணமும் இருக்குன்னு நினைச்சாரு அவரு. அதனால அவர் என்கிட்ட நல்லா படிச்சு, நீ பேங்க்ல ஒரு கேஷியர் ஆயிடுன்னு சொல்லுவார். ஸோ நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அப்பா கூட இருந்து கல்கட்டால நான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ அடிக்கடி அடியும் வாங்குவீங்க? ரொம்ப அடி வாங்குறது படங்கள்னால. ஏன்னா நான் கரிஷ்மா கபூரோட மிகப்பெரிய ஃபேன். அவங்களோட எந்த ஒரு படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்காம இருந்ததே இல்லை. எப்போ ரிலீஸ் ஆனாலும் சரி, ஸ்கூல்ல இருந்து ஓடி போய், ஒரு வாட்டி நான் ஆர்மி கேம்ப்ல இருந்து கூட நான் ஓடி போய் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்சிசி பண்ணிட்டு இருந்தேன் அப்போ. அப்புறம் நான் ஒரு இடத்துக்கு கேம்புக்கு போயிருந்தேன். அன்னைக்கு கரிஷ்மா கபூரோட படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுது. அது வெள்ளிக்கிழமை. ஒருவேளை நான் அன்னைக்கு பார்க்கலனா என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே உடஞ்சு போயிடும். அதனால நான் அங்கிருந்து ஓடி போய் கூட அவங்க படத்தை பார்த்துருக்கேன். நான் எப்படிப்பட்ட ஃபேனுன்னா, நான் வீட்டில் செவரில் எல்லா பக்கமும் அவங்களோட ஃபோட்டோவை ஒட்டி வைப்பேன். அப்புறம் அப்பா கடவுளுக்கு பூஜை செய்யும் போது அதோட புகை அவங்களுக்கும் போகும். அப்போ அவர் பயங்கரமா திட்டுவார் என்ன, நீ என்ன இதெல்லாம் இங்கே ஒட்டி வச்சிருக்க, நான் பூஜை அவங்களுக்கு சேர்த்து போடணுமா? அப்ப நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், அவங்களையும் கடவுளா நினைச்ச பூஜை பண்ணுங்கப்பான்னு சொல்லுவேன். அப்ப அடி விழும் எனக்கு. அப்ப இன்னைக்கு அப்ப வாங்கின அடி ஞாபகம் இருக்கா? சார், இப்போ விஷயம் என்னன்னா, நான் தூங்கும்போது அவரு கனவுல வந்து அடிப்பாரு. அப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு விரட்டி விரட்டி அடிக்கிறான்னு. ஆனா உங்க குடும்பத்தனத்தை நீங்க விடல. அதான் சொல்லுவாங்கல்ல சார், குரங்குக்கு எவ்வளவு வயசானாலும் பல்ட்டி அடிக்கிறது விடாதுன்னு. தினேஷ் லால் யாதவ்ங்கிற பேரு புரியுது. இந்த நிரவ்வா என்ன? அந்த விஷயம் என்னன்னா சார், நான் ஒரு சிங்கரா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோடது ஒரு சில கேசட் வந்தது. இப்போ ஒன்னு இருந்துச்சு, புடுவால தம் இருக்கு. புடுவால தம் இருக்கு. அதாவது கிழவனுக்குள்ள தம் இருக்கு. ஏன்னா அதுல அமிதாப் பச்சன் போட்டோ போட்டாங்க. அப்புறம் அமித் சார் புதுசா வர ஸ்டார்ஸ கூட எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ புடுவால தம் இருக்கான்னு பாட்டு பாடினேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேஸ்ட் வந்தது, வெண்ணைய சாப்பிட்ட கிழவன். அத நிறைய பேர் லைக் பண்ணாங்க. மழை காலத்துக்கு அப்புறம் பீகார்ல ஒரு பெரிய ஷோ வந்தது. அப்புறம் நாங்க பீகாருக்கு ப்ரோக்ராமுக்கு போகும்போது பெரிய கூட்டம் இருந்தது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ப்ரோக்ராமுக்கு நம்ம போய் சேர முடியாது. அப்புறம் பப்ளிக் எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், எனக்கு ப்ரோக்ராம் இருக்கு, போகணும் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ப்ரோக்ராம் அங்க இல்லை, இங்கே தான் உங்களுக்கு அப்படின்னாங்க. இது சந்தை இல்லை, உங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு. அப்புறம் எல்லாருமே நிரோவா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன நிரோவா நிரோவான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எனக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது, என் பேர் தினேஷ் பால் யாதவ், ஏன் என்ன நிரோவான்னு கூப்பிடுறாங்கன்னு. ஆனா ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒரு ஹீரோயின் இருந்தாங்க, சுவாதி வாஜ்பாய்.
அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை அவங்க நிரோவான்னு கூப்பிட்டா நீங்க எதுக்காக கோவப்படுறீங்கன்னு. ஏன்னா மக்கள் அவங்க பேருக்காக வேலை செய்வாங்கன்னு. உங்களுக்கு அந்த பேர் கிடைச்சிருச்சு, மக்கள் உங்களுக்கு அந்த பேரை கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கங்கன்னு. அப்போ அன்னையிலிருந்து நானும் நிரோவாங்கிற பேரை எடுத்துக்கிட்டேன். ஆனா இந்த நிருவான்ற பேருக்கு என்ன அர்த்தம்? சார், நிரோவாக்கு அர்த்தம் குங்குமம். அந்த பாட்டுல எப்படி படமாக்கியிருக்காங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனைவிக்கு சேவை செய்யணும்னு. பாடி காட்டவா? अरे दुल्ही रहे बीमार, अरे दुल्ही रहे बीमार, निरहुआ 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 सटल रहे, मंगर चाहे सोमार जाके डटल रहे, संगी साथी यार सबसे कटल रहे, मेहर के सेवा में खाली जुटल रहे. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்பம் கூட இதனால தான் சார் ஹிட் ஆச்சு. எல்லா பெண்களுக்கும் இதே மாதிரி தான் கணவன் வேணும். அவங்க நண்பர்கள் கூட பார்ட்டிக்கு போகாம தன் மனைவியை கவனிச்சுக்கிட்டு சேவை செய்யணும்னு. ஒருவேளை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவளை கவனிச்சுக்கணும்னு. அப்புறம் இதனால தான் போல இருக்கு, தாய்மார்கள் சகோதரிகளுக்கு மத்தியில நான் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டேன். அப்புறம் அவங்க நிரோவாங்கிற பேரை எனக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க நிரவான்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டீங்க, மக்கள் உங்க ஆல்பத்தை பார்த்தாங்க. ஆனா காசிப்பூர்லேருந்து பாம்பேக்கு எப்படி? அது ஒரு பயங்கரமான கதை சார். காசிப்பூர் என்னோட ஜில்லா. காசிப்பூர்ல ஒரு ஷோ இருந்தது. அதாவது ஷோ ஆரம்பிக்கும் போது ஒரு பக்தி பாட்டு பாடுவாங்க, அதாவது சாமி பாட்டு பாடுவாங்க. அம்மனுக்கு பூஜை செஞ்சு சரஸ்வதியை வணங்குவோம். அப்புறம் நான் சாமி பாட்டு பாட ஆரம்பிச்சதும் பப்ளிக்ல இருந்து ஒருத்தர் வந்து நிறுத்துன்னு சொன்னார். என்ன, நிரோவா நீ எங்களுக்கு வேண்டிய பாட்டை தான் பாடணும்னு. சரிங்க, அது நைட்டு ஃபுல்லா பாடலாம், முதல்ல என்ன சாமி பாட்டு பாட விடுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இல்ல முடியாதுன்னு. நான் என்ன சொன்னேன்னா, சாமி பாட்டு பாடாம என்னால பாட முடியாதுன்னு சொன்னேன். அவரு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. அவரு காலரை பிடிச்சிட்டாரு. அவரு காலரை பிடிச்சாருன்னா நானும் ஆகிர் மகன்தான். உள்ள ஆகிர் முழிச்சிட்டாரு. நான் அவரை அடிச்சு போட்டேன். ஸ்டேஜில் தூக்கி போட்டு அடிச்சிட்டேன் சார். நாங்க பிர்ஹா பாடுவோம் சார். கையில இரும்பு கர்த்தாலி இருக்கும், வாசிப்போம். அதை பிடிச்சிட்டு உன் கதைய முடிச்சிருவேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க அண்ணன் விஜயலால் யாதவ், என்னோட குரு, அவரு பனாரஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து நேத்து ப்ரோக்ராம்ல யார் அடிச்சேன்னு கேட்டாரு. அப்புறம் அவர் முக்தார் அன்சாரியோட ஆளு. ஆமா, அவரு சாதாரண ஆள் இல்ல, ஷூட்டர். அவர் என்ன சொன்னார்னா, நீ ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி எதையும் யோசிக்க மாட்டியா, நீ செத்துருவ அப்படின்னு சொன்னார். அவ்வளோ அவசரப்படக்கூடாது, நீ ஒரு பாடகன், ஒரு கலைஞன், கலைஞன் ரொம்ப பொறுமையா இருக்கணும்னாரு. நான் என்ன சொன்னேன்னா, இதை விட என்னால ரொம்ப அமைதியா இருக்க முடியாது. ஒருவேளை யாராவது என்னோட நாட்டில், என்னோட ஜில்லாவில், என்னோட கிராமத்திலேயே என்னோட நம்பிக்கையை நிறைவேற்ற விடாம தடுத்தாங்கன்னா, அப்போ நானும் அவனை தடுப்பேன். அண்ணன் சொன்னாரு, நீ இங்க இருக்க லாயக்கே இல்லைன்னு. சரி, நீ இங்கிருந்து கிளம்புனாரு. எங்க போறதுன்னு கேட்டேன். நீ மும்பைக்கு போ அப்படின்னாரு. இங்கே இவ்வளோ நல்ல ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நானும் மும்பைக்கு போனேன். அப்புறம் மும்பைக்கு வரணும்னு தான் என்னோட பெரிய கனவே. அப்புறம் மும்பைக்கு வர வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. மும்பைக்கு வந்து ஃபைட்டு, டான்ஸு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் படங்களில் வாய்ப்பும் கிடைச்சிது. அப்புறம் நீங்கள் பண்ண படம் டைட்டில் கூட நிருவா ரிக்ஷாக்காரன். நீங்கள் ஏதாவது ஒரு டான் ஆயிருக்கலாம். நீங்கள் சரியாக சொன்னீங்க. அந்த நேரத்தில் எனக்கு டான்ஸ் ஸ்கிரிப்ட் கூட கிடைச்சிது. ஆனால் நான் இதை தான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா நான் நடிகன் இல்லை,
நான் நடிப்புக்காக எந்த கோர்ஸும் பண்ணது கூட கிடையாது. ஸோ நான் டானா நடிச்சா டான் மாதிரி தெரியும்னான்னு தெரியல. ஆனால் ரிக்ஷாவில் உட்காந்தா ரிக்ஷாக்கார மாதிரி இருப்பேன் கண்டிப்பா. அப்புறம் மக்களுக்கு இவன் ஒரு ரிக்ஷாக்காரன்னு தோணுச்சு. அப்புறம் அந்த படம் என்ன ஒரு சூப்பர் ஸ்டாரா மாத்திருச்சு. மக்கள் உங்க மேல ரொம்ப அன்பு காட்டினாங்கிறது உண்மைதான். எத்தனையோ உங்க படங்கள் ஹிட் ஆச்சு. ஆனா நான் இதையும் கேள்விப்பட்டேன், நீங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது நிறைய குறும்புத்தனம் பண்ணுவீங்கன்னு. ஒரு ஆளை நீங்க ஷூட்டிங் போது மரத்தோட கட்டி போட்டுட்டீங்களாமே? சார் வேற வழி இல்ல, கட்டி போட வேண்டியதாயிருச்சு. நாங்க ஷூட்டிங் நீங்க பண்ணி ஸ்டேஜ்ல ஒருத்தர் அடிச்சதும் நிர்பந்தத்தால தானா, மரத்துல கட்டி போட்டதும் வேற வழி இல்லாம தானா? சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க அதை கரெக்டு தான் சொல்லுவீங்க. நாங்க ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கூட்டம் அதிகமா இருக்கும், எல்லாரும் அமைதியா பார்ப்பாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவரு திடீர்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. தித்தி 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 தித்தி. இப்ப நீங்க சிரிச்ச மாதிரியே பப்ளிக் பூரா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்களால டயலாக்ஸ் பேச முடியல, எல்லாமே கெட்டு போச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்க அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னோம். கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆக்டிங் பண்ணுவீங்களா? ஆமாங்க, அதனாலதான் நான் ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தேன், நீங்க பார்க்கல அப்படின்னு. நாங்க சரி வாங்கன்னோம். அப்புறம் அவரை மரத்துல கட்டி போட்டு, உங்களை மரத்துல கட்டி போடுற சீன், நான் இங்க எல்லார்த்தையும் ஃபைட் பண்ணிட்டு வந்து உங்களை காப்பாத்துவேன்னு சொன்னேன். நாங்க அவரை அப்படியே மரத்துல கட்டி போட்டுட்டு நாங்க நிம்மதியா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ பப்ளிக் 1-2 கேள்வி கேட்கலாம். இப்பெல்லாம் போஜ்பூரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 பொசிஷனுக்காக பவர் சிங் அப்புறம் கேசரி லால்குள்ள அடிக்கடி சண்டை அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், இதுல யார் நம்பர் 1 வருவாங்க? நான் 2 பேர்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நிரோவா பேர்ல புக் ஆயிருக்கு. நீங்க 4, 5க்காக தான் சண்டை போடணும்னு. ஸோ போஜ்புரியில் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்களோ, மனோஜ் திவாரி சார் இருக்காரு, ரவி கிஷன் சார் இருக்காரு, பவன் சிங் சாரும் இருக்காரு, கேசரிலால்ன்ற பேரை இவங்க சொன்னாங்க, நீங்க இருக்கீங்க. இவங்கள ரொம்ப குறும்பு பண்றது யாரு? பவன் சிங் பவர் ஸ்டார். அவர் எல்லாரை விட குறும்புக்கார். அவரோட குறும்ப பத்தி நான் சொல்லணும்னா சார், நீங்க இதை டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல. ரொம்ப குறும்புக்கார். நான் 19ல் தேர்தலுக்கு போட்டியிட்டேன். அப்போ தேர்தல் டைம்ல நாமினேஷன் நேரத்துல நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, பவன் சிங், கேசரிலால் அப்புறம் நிரோவா 3 பேரும் போகணும்னு. அப்புறம் ஒரு ஹெலிகாப்டர் புக் ஆச்சு. அப்புறம் நான் போய் உக்காந்தேன். பவன்ஜி வந்து உக்காந்துட்டு என்ன சொன்னார்னா, கிளம்புங்கிறது. அப்ப நாங்க கேசரி வந்துகிட்டு இருக்காருன்னு சொன்னோம். அவருக்கு என்ன வேலை அப்படின்னாரு. ஓடு, பைத்தியமா நீ? நம்ம அண்ணன் தான்ப்பா, வரட்டும், என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பாரு, உன்னோட இந்த பழக்கம்தான் எனக்கு பிடிக்கல. அவரு தேவையில்லைன்னு சொன்னாரு. பரவாயில்ல, அவர் வந்தா என்ன பிரச்சனை, 3 பேர் சேர்ந்து போனா அதுல நல்லா இருக்குமே மக்களுக்கு. வரட்டும் பார்க்கலான்னு சொன்னார். நான் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவரும் வந்துட்டாராங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு உக்காந்தாருங்க. அதுக்கப்புறம் பவன் சார், ஹலோ. பைலட் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தாரு. சொல்லுங்க சார். இப்போ ஹெலிகாப்டர் பவர் ஸ்டார் தான் ஓட்டுவாரு. கேசரி சார் சொன்னாரு, அண்ணா பாத்தீங்களா பாத்தீங்களா அவரை பாத்தீங்களான்னாரு. நான் இதுக்கு தான் சொன்னேன், அவரை கூட்டிட்டு போங்க, என்ன கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். இரு இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசிக்கிறேன்னு சொன்னேன். ஏன் இப்படி பண்றீங்க? பவன்ஜி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அட ஏன்பா பயப்படுறீங்க? எனக்கு ஓட்ட தெரியும். கேசரிஜி என்ன சொன்னார்னா, அண்ணன் தயவு செய்து அவரை ஓட்ட வேணான்னு சொல்லுங்க. ஹலோ, பின்னாடி வந்து இங்க உட்காருப்பா, இப்ப பவர் ஸ்டார் ஓட்ட போறாருன்னு. பைலட்டு கூட பயந்து போயிட்டாரு. சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இவரை உட்கார சொல்லுங்கன்னு.
அதுக்குள்ள கேசரிஜி இறங்கி, அண்ணா நான் வரல, உங்களுக்கு ஒரு கும்பிடு அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. அவரு நிக்காம போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருன்னா, ஹலோ கிளம்பு. அதனால அவருக்கு முன்னாடி யாரும் குறும்பு பண்ண முடியாது. பயங்கரமான குறும்புக்காரர். அதனாலதான் சின்ன வயசுல அவரை ஹனுமான்னு கூப்பிடுவாங்க. பவன் சிங். இன்னைக்கும் அவரோட குறும்பு அப்படிதான் இருக்கு. அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ரவிகிருஷ்ணன் சார் உங்க எல்லாருக்கும் எந்த ப்ரொடியூசரா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கிளாஸ் எடுப்பாராமே. ஆக்சுவலா எங்க எல்லாருக்கும் குரு அவர் தான். அவரு எப்ப சந்திச்சாலும் என்ன சொல்லுவார்னா, வாழ்க்கையில எப்பயும் துணிச்சலா இருக்கணும் அப்படின்னு. ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். யாரு படம் எடுக்க வந்திருக்காங்க? ஒருத்தர் வந்திருக்காரு, நிறைய காசு இருக்குன்னு சொல்றாரு. நிறைய காசு இருக்கான், இண்டஸ்ட்ரியே மாத்திருவாராம். அப்படியா? அவர் அனுப்பு, நான் மாத்திடுறேன். அப்புறம் அவர் என்ன சொல்லுவார்னா, பாருங்கண்ணா, அவர்கிட்ட மாய அதிகமாயிருச்சு. அப்புறம் அவர் மாயையிலிருந்து முக்தி அடைய விரும்புறாரு. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு. ஏன்னா யார் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவரு படம் எடுக்க விரும்புறாரு. புரியுதா? புரியுதா? இல்ல உனக்கு புரியல. இல்ல, நாங்க எங்களுக்கு புரியுதுன்னு சொல்லுவோம். பாருப்பா, இவர் ஒரு ஏடா கூடமான படம் தான் எடுப்பாருன்னு சொல்லுவோம். அவரு நம்ம இண்டஸ்ட்ரியை கெடுத்துருவாரு. சோ அவர்கிட்ட மாயை இருக்கு, அந்த மாயை எடுத்துட்டு முக்தியை அடைய வச்சு மலைக்கு அனுப்பிடுன்னு அவர் இப்படிதான் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. ஆடியன்ஸ் இன்னொரு கேள்வி கேட்கலாம் சார். நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ண விரும்புறேன் சார். எங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஹிந்தி சாங் ஒன்று பாடணும். வா, நீங்க ஹிந்தி படத்தோட ஒரு பாட்டு பாட சொன்னீங்க. நான் என்னோட சின்ன வயசுல என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பாடின பாட்டை பாடுறேன். அப்புறம் அவங்க உங்கள மாதிரியே அழகா இருப்பாங்க. அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் இந்த பாட்டை தான் பாடுவேன். तुझे देख के आहें भरता हूँ, तुझे देख के आहें भरता हूँ, लव तुझे लव मैं